வணக்கம் நண்பர்களே, நீ நம்ம ஒரு புதிய மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் பார்க்க போகிறோம். மெர்க்குரி EZ. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ரேஞ்ச் என்ன, ஸ்பீட் என்ன, அதே போல் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ப்ரைஸ் என்னன்னு எல்லாமே இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வண்டியை ப்ரொமோட் பண்ணது நம்ம காவேரிப்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பக்கமே இருக்கிற ப்ரோமோ EV பாயிண்ட் ஷோரூமோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேல மென்ஷன் பண்ண. ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மெர்க்குரி EZ எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ஒரு சினிமா அடிப்பாலாம் வாங்க. அதே போல் பார்த்தா சிங்கிளாக ரைட் பண்ணல, நம்ம டபுள்ஸில் போயிட்டுருக்கோம். டபுள்ஸில் போயிட்டுருக்கனால உங்களுக்கு இன்னும் பார்த்தவங்களுக்கு ரைட் பண்ணதே தெரியல, அந்தளவுக்கு ஃப்ரீயாகவே இருக்குது. மெர்க்குரி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இவங்க குஜராத் மேனுஃபேக்சர் பண்ண ஒரு கம்பெனி தான். இவங்க ஆல்ரெடி பார்த்தா இவங்க 1986 இவங்க ஒரு ஸ்டீல் கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 2022 பார்த்தவங்களே எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ப்ரொடக்ஷனை இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இவங்களுடைய பிராண்டில் வந்து தான் மெர்க்குரி EZ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பார்க்கும்போது லுக் வைஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே போல் என்னென்னா இதில் பில் குவாலிட்டி அருமையாக கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் வியூவே பார்க்கலாம். உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்தா உங்களுக்கு மொத்தம் உங்களுக்கு 4 கலர் ஆப்ஷன்ஸ், மொத்தம் இதில் உங்களுக்கு 5 கலர் ஆப்ஷன்ஸ் இதில் கொண்டு வந்துருக்காங்க. ஒயிட்டு, அதே போல் பார்த்தா உங்களுக்கு ப்ளூ, ரெட், கிரேன்னு 5 கலர் ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. அது எல்லாமே பார்த்தா உங்களுக்கு டியூல் டோன் கலரில் கொண்டு வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஃப்ரண்ட் செக்ஷனில் பார்த்தா உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு மாஸ்க் பார்த்தவங்களுக்கு ஒரு V டைப்பில் கொண்டு வந்துருக்காங்க, நல்லாயிருக்கு. இண்டிகேட்டர் உங்களுக்கு ஆலஜன்லேயே கொண்டு இருக்காங்க. வண்டியோடைய ஹெட்லைட் பார்த்தா உங்களுக்கு LEDலேயே கொண்டு இருக்காங்க. அதே போல் பார்த்தா உங்களுக்கு கீழே ஒரு டிஆர் லைட்மெண்ட் கொண்டு இருக்காங்க. டிஆர் லைட்லேயே பார்த்தா உங்களுக்கு ஒயிட் லைட்லாம் கொண்டு வராமல் உங்களுக்கு எல்லோ லைட்டும் கொண்டு இருக்காங்க. அதே போல் ஃப்ரண்ட்டில் கொண்டு இருக்க இந்த மெட்கார்டை பார்த்தவங்களுக்கு குவாலிட்டி வைஸ் ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா அந்த சவுண்டே பார்த்தவங்களுக்கு தெரியும், அந்த குவாலிட்டி பெட்டராக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த சவுண்ட் நாய்ஸே வரும். இதில் கொண்டு இருக்க ஃப்ரண்ட் மெட்கார்டை பார்த்தவங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக கொண்டு இருக்காங்க. சஸ்பென்ஷன் என்ன பார்த்தா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இதில் கொண்டு இருக்காங்க. அதிலே பார்த்தவங்களுக்கு டிஸ்க் பார்த்தவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இதில் கொண்டு இருக்காங்க. இது ஒரு பெட்டரான விஷயம், டிஸ்கோடு கொண்டு வருது. அதே போல் டயர் செக்மெண்ட் என்ன பார்த்தா உங்களுக்கு இதில் உங்களுக்கு MRF டயர் கொண்டு இருக்காங்க. 90/160 டயர் இதில் கொண்டு இருக்கிறதுனால ரோட் கிரிப் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா MRF டயர் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ரோட் கிரிப் தான் இருக்கும். அதே பார்த்தவங்களுக்கு இதில் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே பார்த்தவங்களுக்கு சேம் டயர் செக்மெண்ட் இதில் கொண்டு இருக்காங்க. நல்ல ஒரு ரோட் கிரிப் இதில் இருந்து சொல்லலாம். அதே போல் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கினா அவங்க யார் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டால் மோஸ்ட்லி லேடிஸ் இந்த வண்டி யூஸ் பண்ணலாம். ஏன்னா நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் லைட் வெயிட் இதில் கொண்டு இருக்காங்க. ட்ரைவ் பண்ணுறதுக்கும் நல்லாவே இருக்குது. அதே போல் ஃப்ளோர் போர்டும் பார்த்தவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஃபோர்த் ஃப்ளோரில் வாட்டர் கேன் சிலிண்டர் ஸ்டோர் பண்ணுற மாதிரியும் நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அது குவாலிட்டி வைஸ் பார்த்தவங்களுக்கு நல்லாவே இதில் கொண்டு இருக்காங்க. ஏன்னா ஃப்ளோர் போர்டெல்லாம் நம்ம சிலிண்டர் வாட்டர் கேன் எடுத்து வச்ச உடனே வண்டி உங்களுக்கு சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டில் நல்லா மூவ் ஆகும். பட் இதில் கொண்டு வரும்போது எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் வண்டியில் அந்த ஃப்ளோர் போர்டு வெயிட் நல்லாவே இருக்குது. இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸெல்லாம் எப்படி கொண்டு வந்துருக்காங்கன்னா ஃபுல்லி உங்களுக்கு டிஜிட்டல் தான். அதில் என்னென்ன இருக்குன்னா ஃபியூச்சர்ஸ் லோடட் இதில் ரொம்ப கம்மி. இதில் உங்களுக்கு ரைடிங் மோட் ஆப்ஷன்ஸில் கொண்டு இருக்காங்க. அதே போல் பார்த்தவங்களுக்கு இதில் உங்களுக்கு ரைடிங் மோட் ஆப்ஷன்ஸும் ஸ்பீடா மீட்டர் கொண்டு இருக்காங்க, ஓடோ மீட்டர் கொண்டு இருக்காங்க, பேட்டரியோட டெம்பரேச்சர் அதாவது பேட்டரியோட பர்சன்டேஜ் கொண்டு இருக்காங்க. சுவிட்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி கொண்டு இருக்காங்க. லோ பீம், ஹை பீம் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது தெரியும். அதே போல் பார்த்தோம்னா லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டர் அதுலேயும் உங்களுக்கு அசா லைட்டும் கொண்டு இருக்காங்க, ஒரு நல்ல விஷயம். இதே போல் ரைட் சைடில் என்ன பார்த்தவங்களுக்கு ஹெட்லைட் ஆன் ஆஃப்கான கண்ட்ரோல் கீ இருக்குது. 3 ரைடிங் மோட் ஆப்ஷன்ஸ் இதை கொண்டு இருக்காங்க. ஒரு ரிவர்ஸ் ஆப்ஷன்ஸையும் இதில் கொண்டு இருக்காங்க. ரிவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு இந்த வண்டி ட்ரைவ் பண்ணும்போது இந்த ரிவர்ஸ் பட்டனை நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணும்போது தான் நம்ம ரிவர்ஸை நம்ம எடுக்க முடியும். இதில் 3 ரைடிங் மோட் ஆப்ஷன்ஸ் கொண்டு இருக்காங்க. அதே போல் பார்த்தவங்களுக்கு இதில் உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் அந்த மாதிரி ஒரு கீ கொண்டு இருக்காங்க. அதாவது இந்த வண்டி எவ்வளோ ஸ்பீடில் போகும்னு கேட்டால் 50 km ஸ்பீடில் போக முடியும். அப்படி ட்ரைவ் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஹைவேல ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் நம்ம லாக் பண்ணிட்டா போதும். 45லேருந்து 50 km அதே ஸ்பீடில் நம்ம ட்ரைவ் பண்ண முடியும். பிரேக் அப்ளை பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு க்ரூஸ் உங்களுக்கு கட் ஆஃப் ஆகும். இதில் ஃப்ரண்ட்லேயே பார்த்தவங்களுக்கு நம்மளோட செல்ஃபோன்ஸ் இல்லை வேலெட் வைக்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஸ்பேஸ் இதில் இருக்குது. இதில் பார்த்தவங்களுக்கு என்னென்னா ஒரு ரிமோட் கீயும்
இதில் கொண்டு இருக்காங்க. ஒரு நல்ல விஷயம், அந்த ரிமோட் கீழே உங்களுக்கு ஆன்டி தெஃப்ட் அலாரம் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இதிலே லாக் அன்லாக் ஆன ஃபீச்சர்ஸும் இந்த ரிமோட் கீழே கொண்டு இருக்காங்க. சீட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு 2 பேர் தான் கம்ஃபர்டபுளாக போகிற மாதிரி இந்த சீட் இருக்குது. அதனால் உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தா சீட் நல்லாவே குஷன் நல்லாவே இருக்குது. அதே போல் ஒரு லெதர் மாதிரி நல்லா சீட் கொண்டு இருக்காங்க. குவாலிட்டி ரொம்ப அழகாக இருக்குது. கிராப் ஹேண்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு ஒரு என்னடா ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஒரு கம்பெனி கிராப் ஹேண்டில் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். பட் இதோட கிராப் ஹேண்டில் பார்த்தவங்களுக்கு குவாலிட்டி நல்லாவே இருக்குது. நம்ம எவ்வளோ லாங் ப்ரெஷர் கொடுத்தாலும் அதோட குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. இதுக்கு சைடில் கொடுங்க இது எல்லாமே பார்த்தா உங்களுக்கு அடிஷ்னல் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி தான் இது கொண்டு இருக்காங்க. கம்பெனி சீட் கொண்டு வரது பார்த்தா உங்களுக்கு இந்த கிராப் ஹேண்டில் எல்லாம் கொண்டு இருக்காங்க. அதே போல் ரியர் போர்ஷனில் பார்த்தா உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷன் கொண்டு இருக்காங்க. ரியலாக பார்த்தவங்க 90/100 டயர் இதில் கொண்டு இருக்காங்க. ரியர் போர்ஷன் கொண்டு இருக்க டெய்ல் லைட்லாம் பார்த்தா உங்களுக்கு ரியர் போர்ஷன் கொண்டு டெய்ல் லைட் எல்லாமே உங்களுக்கு ஆலஜெல்லாம் கொண்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்இடி செக்மெண்ட் கொண்டு வரல. சரி, மோட்டார் அது மாதிரி பேட்டரி என்ன பார்த்தா உங்களுக்கு இது உங்களுக்கு லித்தியம் அயன் பேட்டரி இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் கொண்டு இருக்காங்க. ஏன்னா உங்களோட ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் அப்படிலாம் எதுக்காக இதில் உங்களுக்கு லித்தியம் அயன் பேட்டரி இதில் கொண்டு இருக்காங்க. இதில் 40 ஆம்ஸ் பேட்டரி இதில் கொண்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் மோட்டார் என்ன பார்த்தா உங்களுக்கு 750 வாட்ஸ் உங்களுக்கு மோட்டார் இதில் கொண்டு இருக்காங்க. இதில் பார்த்தா உங்களுக்கு ரியரோட சஸ்பென்ஷனை பார்த்தா உங்களுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. வண்டியோட ரேஞ்ச் அப்படி என்னன்னு கேட்டால் இது கம்பெனி சைட் சொல்ல வருது ஐடிசி ரேட்டிங்கில் உங்களுக்கு 120 சொல்லியிருக்காங்க. நம்ம ஆன் ரோடில் ட்ரைவ் பண்ணும்போது அந்த ரோட் கண்டிஷன் நம்ம டிரைவிங் பண்ணுற கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தா உங்களுக்கு ஒரு 90 கிலோமீட்டர் உங்களுக்கு ரேஞ்ச் தரும்போது தான் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் உங்களுக்கு கொண்டு வரும். சரி, இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் வேறு என்ன பேட்டரிக்கெலாம் வாரண்டிலாம் எப்படின்னு கேட்டால் இதில் மொத்தம் 3 இயர்ஸ்க்கான வாரண்ட்டி இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. சரி, இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ப்ரைஸ் அப்படின்னா இது இப்போது இந்த ஷோரூமோட ஓப்பனிங் ஆஃபராக பார்த்தவங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஆன் ரோடோட ப்ரைஸே பார்த்தவங்களுக்கு 70,000 ரூபா. இப்போ என்னென்னா ஓப்பனிங் ஆஃபராக நவம்பர் 23லேருந்து நவம்பர் 27 இந்த 1 வீக் வரைக்கும் பார்த்தவங்களுக்கு இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தவங்களுக்கு 65,000 ரூபா ப்ளஸ் இதில் உங்களுக்கு ஹெல்மெட் ஆஃபர் பண்ணுறாங்க. அதே போல் பார்த்தவங்களுக்கு ரெயின் கோட்டும் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ வரதுக்குள்ளே உங்களுக்கு ரெய்னி சீசனால் உங்களுக்கு ரெயின் கோட்டும் பார்த்தவங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. நம்ம காவேரிப்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்கிற ப்ரோமோ இவி ஷோரூம் விசிட் பண்ணுங்கள். மெக்யூரியோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை ட்ரைவ் பண்ணுங்கள். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் யாருக்கு எந்த ஒரு லொக்கேஷன் மாதிரி செட் ஆகும் கேட்டால் நம்ம காவேரிப்பாக்கத்தில் இருக்கிறனால பக்கத்தில் நியர்பை உங்களுக்கு வாலாஜா, ராணிப்பேட், அதே போல் பார்த்தவங்களுக்கு ஓச்சேரி, அரக்கோணம் அவங்களுக்கெல்லாம் பார்த்தவங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்குறதுக்கு முக்கியம் கிடையாது, அந்த லொக்கேஷன் பாயிண்டில் இருந்தால் தான் முக்கியம். ஏன்னா சப்போஸ் ஏன்னா ஒரு சர்வீஸ் எமர்ஜென்சி எதனா பண்ணுற மாதிரி இருந்தால் நியர்பை ஷோரூம் விசிட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த சர்வீஸை உங்களுக்கு கிளியராக பண்ணி தர முடியும். அப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு இந்த லொக்கேஷன் பாயிண்டில் பார்த்தவங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கினா நீங்கள் எங்கெல்லாம் சர்வீஸ் பண்ணுறதுக்கு இந்த பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். சரி, இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ப்ரைஸ் டீட்டெயில் நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த ஓப்பனிங் ஆஃபராக பார்த்தவங்களுக்கு 65,000 ரூபா இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கொண்டுங்க. எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் பூட் ஸ்பேஸ் இருக்கான்னு கேட்டால் இதில் உங்களுக்கு நம்மளோட ஆஃப் ஹெல்மெட் வைக்கிற மாதிரி தான் இதில் பூட் ஸ்பேஸ் கொண்டு இருக்காங்க. உங்களுக்கு லார்ஜான பூட் ஸ்பேஸ்லாம் கொண்டு வராமல் ஆஃப் ஹெல்மெட் அது கீழே உங்களுக்கு பேட்டரி கொண்டு வரனாலே உங்களுக்கு ஆஃப் ஹெல்மெட் வைக்கிற மாதிரி தான் ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இதில் இருக்குது. ஃபியூச்சர்ஸில் பார்த்தோம், ஃபியூச்சரில் இவங்களோட ஹை ஸ்பீட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரும் இந்த கம்பெனி சைட்லேருந்து வரப்போது அதுவும் நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம மெக்யூரியோடைய இசட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஃபோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.